Hello everyone, I'm Raj. Welcome to our channel. Recently, நம்மளுடைய channel வீடியோஸ்க்கு கீழே நான் அடிக்கடி பார்க்கக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னா NEET 2023ல சேஃப் மார்க் என்ன, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து என்ன மாதிரியான சேஃப் மார்க் வரும், ஸோ அதை பற்றி வீடியோ போடுங்க. நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து MBBS எடுக்கணும்னு நினைக்கிறேன், நான் எவ்வளோ மார்க் வந்து நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். NEET 2023ல சேஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றத தான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். அது வந்து கம்யூனிட்டி வைஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஒவ்வொரு கம்யூனிட்டியும் எவ்வளோ மார்க் வந்து நீட் எக்ஸாமில் எடுத்தால் சேஃப் மார்க் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோஸை பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இந்த நீட்டுக்கான அந்த கட் ஆஃப் மார்க்கை வந்து நான் எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன், அந்த சேஃப் மார்க்கை வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா NEET 2022க்கான கட் ஆஃப் மார்க்கை வந்து பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு 2023க்கான சேஃப் மார்க்கை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அப்போது NEET 2022ல் இருக்கக்கூடிய கட் ஆஃப் மார்க்கு அதை பேஸ் பண்ணி நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், NEET 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் சேஃப் மார்க்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதை பார்த்து உங்களால் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும், இவ்வளோ மார்க்ஸை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த மார்க்ஸ் என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து கேட்டகரிஸ் வைஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த மார்க்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா, லாஸ்ட் இயரில் வந்து இந்த மார்க்லாம் வந்து சீட் வந்து MBBS சீட் வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த மார்க்ஸில் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது GR அப்படின்றது வந்து ஜென்ரல் ரேங்க் அண்ட் கம்யூனல் ரேங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரேங்க் அண்ட் இந்த மார்க்கில் இருக்கவங்களுக்கு லாஸ்ட் இயர் கடைசியாக MBBS சீட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் சேஃப் மார்க் எவ்வளோ அப்படின்றத கேட்டகரிஸ் வைஸாக நம்ம பார்க்கலாம். முதல்ல OC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா OCயில் வந்து லாஸ்ட் இயருக்கு வந்து 561க்கு வந்து லாஸ்ட் MBBS சீட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை விட அதிகமாக தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த சேஃப் மார்க் அப்படின்றது 2023க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா, அண்ட் இந்த மார்க் எல்லாமே 2022க்கான கட் ஆஃப் மார்க். ஸோ அப்போ 2022 விட நீங்கள் 23க்கு வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் மார்க்ஸை வந்து நம்ம அதிகமாக வந்து எடுக்கிறோம். சரிங்களா, எப்போவுமே வந்து கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப வந்து குறையாது, அதே மாதிரி ரொம்ப அதிகமாகவும் ஆகாது. ஸோ நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 or 20 டிஃப்ரென்ஸ் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா, அப்போ நீங்கள் வந்து ஒரு 30 மார்க்ஸுக்கு மேலே வந்து எய்ம் பண்ணணும் எப்போவுமே. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க்கை விட ஒரு 30 மார்க்ஸை வந்து நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சேஃபர் சைட் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் மார்க் அப்படின்றது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நீட் எக்ஸாம் வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த அளவுக்கு டஃப்பானது, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் வந்து கட் ஆஃப் வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால் இதை பற்றி நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் அண்ட் நீட் எக்ஸாம்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மோர் ஆர்லெஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 விட ஒரு 30 இல்லைனா 40-50 மார்க்கு தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஓகேங்களா, சரி. இப்போ 2022ல் OCக்கு வந்து பார்த்தீங்கன்னா 561ல் கடைசி MBBS வந்து கிடச்சிச்சு, சீட் கிடைத்தது. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், 580க்கு மேலே வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். இப்போ BC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா BCக்கு லாஸ்ட் இயரில் வந்து 529க்கு வந்து லாஸ்ட் MBBS சீட் வந்து கிடச்சிச்சு. ஸோ இந்த டைம் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து 550+, இதுக்கு மேலே நீங்கள் வந்து எடுக்கணும். அடுத்து BCM எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ 504 இதுதான் வந்து லாஸ்ட்டாக வந்து MBBS சீட் வந்து கிடச்சிச்சு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் வந்து நீங்கள் 530 வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து MBC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா MBCக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 496க்கு வந்து MBBS சீட் வந்து கிடச்சிச்சு. இந்த வருஷம் வந்து நீங்கள் 530 வந்து நீங்கள் எய்ம் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் மார்க் எடுக்கிற மாதிரி எய்ம் பண்ணணும். ஸோ இதான் உங்களுக்கு சேஃபர் சைடாக இருக்கும். அடுத்து வந்து SC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SCக்கு வந்து லாஸ்ட் இயர் வந்து 407 வந்து லாஸ்ட் மார்க்காக இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் வந்து 430 வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்து வந்து SCAக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 355 வந்து கடைசி சீட் வந்து MBBS சீட் வந்து கிடச்சிச்சு. இந்த வருஷம் நீங்கள் அட்லீஸ்ட் 380 நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அடுத்து ST எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து அவங்களுக்கு 311ல் வந்து சீட் வந்து கிடச்சிச்சு. இந்த வருஷம் நீங்கள் அட்லீஸ்ட் வந்து 350க்கு மேலேயாச்சும் வந்து எய்ம் பண்ணணும். நான் எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேஃப் மார்க்குக்கு வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன சேஃப் மார்க்குன்னு கொடுத்துருக்கேன், இந்த சேஃப் மார்க்கை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து ஷார்ட் டைம் பீரியடில் வந்து
நீட்டை வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு 2 or 3 மந்த் தான் படிப்பாங்க, இல்லைனா லாஸ்ட் 1 மந்த் வந்து படிப்பாங்க. இப்போவே நம்ம பார்த்துட்ருக்கோம் 1 மந்த் பிளானர்லாம் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கம்யூனிட்டிக்கு எவ்வளோ சேஃப் மார்க் அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா பெட்டர். ஓகேவா, ஸோ இந்த சேஃப் மார்க் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட். ஓகேவா, இது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த சேஃப் மார்க் அப்படின்றது வந்து சேஞ்ச் ஆகலாம். எதை பொறுத்து? கொஸ்டின் பேப்பருடைய டஃப்பு, அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பொறுத்து இந்த சேஃப் மார்க் வந்து சேஞ்ச் ஆகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 500+ வந்து எப்படி எடுக்கிறது, 500 மார்க்ஸுக்கு மேலே எப்படி நீட்டில் வந்து ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நீங்கள் வந்து எவ்வளோ மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு 550க்கு மேலே நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு பெஸ்ட்டான MBBS காலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 400 500லாம் நீங்கள் வந்து அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து எய்ம் பண்ணணும். சரிங்களா, இப்போ 500+ மார்க்குக்கு மேலே நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா 40 சாப்டர்ஸ் இருக்குது. 40 சாப்டர்ஸை நீங்கள் படித்தாலே போதும், உங்களால் வந்து 500+ மார்க்ஸை வந்து எடுக்க முடியும். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பயோ அண்ட் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வந்து பிரித்து மொத்தம் இந்த 40 சாப்டர் கொடுத்துருக்கேன். பயாலஜியில் வந்து 20 சாப்டர், கெமிஸ்ட்ரியில் 10 சாப்டர், ஃபிசிக்ஸில் 10 சாப்டர், டோட்டலாக வந்து 40 சாப்டர். இந்த 40 சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா 500+ மார்க்ஸை வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான அந்த ஸ்டடி பிளானரும் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஷார்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, இது வந்து நீட்டுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் ப்ளஸ் வந்து ஷார்ட் டைம் பீரியடில் வந்து பிடிக்கிறது ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு டிப்ஸும் வந்து சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு நீட் எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.